கிலோமீட்டர் 38 மாவட்டம் இந்த பைக்கில் தான் போனேன். இதில் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மண்ணையும் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை வச்சு அண்ணனுக்கு ஒரு சிலையை ரெடி பண்ணியிருக்கேன். அதான் வந்து ஒரு சினிமா பிளாட்ஃபார்ம் தாண்டி ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் உள்ள முக்கியமான ஒரு டேட்டாவோடு இருக்குது. எல்லோரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் பார்ப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா உள்ள ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நான் பார்த்தேன், அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. இந்தியன் மிலிட்ரிக்காகட்டும், ஒரு தந்தை ஒரு பெண்ணை எப்படி மிலிட்ரியில் ஜாயின் பண்ண வைக்கணும், ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ தைரியத்தை கொடுக்கணும், ஒரு அப்பாவை ஜெயிச்சிருக்காரு. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு மக்களுக்கான தலைவன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் பார்த்து ஏமாறக்கூடாது. பிறர் யார் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே இருக்குது. படம் ஓவரால் எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது. அவரோட சாமு, அந்த டான்ஸ் இருந்தது, ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தது, ஒரு சீரியஸான ஒரு அழுதாரு, அந்த மாதிரி எமோஷன்ஸ் இருந்தது. எல்லாமே ஓவரால் ஆக்ஷன்ஸ் இருந்தது. டேட்டா முழுக்க டேட்டா. ஏன்னா அச்வினோத் சார் அவர் கரெக்டான டேட்டாவை கொடுத்துருக்காரு. மக்களுக்கு வந்து டேட்டா அவர் கொடுக்கணும்னு நினைப்பார். அவர் கமர்ஷியல் பிளாட்ஃபார்மை தாண்டி மக்கள் நேசிக்கிறவர். ஏன்னா மக்களுக்கு நிறையா விஷயம் தெரியாமையே இருக்குது. அது ரீமேக்குன்னு சொல்ல முடியாதுண்ணா. இது நீ படம் பார்க்கணும் எல்லாரும். இது வேறு, நிச்சயமாக இது வேறு. அண்ணா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். 8 கோடி மக்கள் நலனுக்காக அவர் இருக்கார். அவருக்கான பெரும்பாலான கூட்டம்னு ஒன்று இருக்குது. அதை வழி நடத்த வந்திருக்காரு. அவரை பின்பற்ற நாங்கள் இருக்கோம். முக்கியமாக சொல்கிறோம், மக்களுக்காக வந்திருக்காரு. எல்லாருக்குமான அரசியலாக அது இருக்குது. பொறுப்பு நிறையா இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டியான இடத்துல உட்காந்துருக்கும் போது மறுபடியும் திரும்பி அந்த மறுபடியும் கால் எடுத்து பின்னாடி வைக்க மாட்டார். இதுக்கு மேலே இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு கட்சி தலைவராக இருந்து. ஆமாம், பெருமையாக இருந்ததுண்ணா. நிச்சயமாக பெருமையாக இருந்தது. ஏன்னா நம்ம விஜய் அண்ணாவோட தீவிர ரசிகர் தம்பி அந்த மாதிரி வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம அண்ணங்கிற அந்தஸ்தில் இருக்கவர் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் ஆகிறாருன்னு அது ஒரு ஹீரோவும் ஒரு ஆக்டராகவும் இருந்திருக்காரு. அப்படின்னு ஒரு ரியாலிட்டி பார்க்கும்போது ஒரு ட்ரீமாகவும் இருக்குது, ஒரு கோஸ் பம்பாக இருந்தது, பெருமையாக இருந்தது. இந்த மாதிரி டைட்டில் கார்டுக்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக பூஸ்ட் தான். இன்னொரு 100 படம் நடிக்கலாம், அந்தளவுக்கு எனர்ஜி இருக்குது அவர்கிட்ட. எலெக்ஷன் பின்னாடி வந்தாலும் இன்றைக்கி சீட்டில் அவர் தான் உட்காந்துருக்காரு. படத்தை பொருட்படுத்தி யாரும் ஒரு பின்னாடி போகல. அவர் உண்மையுமே எல்லாருலேயும் ஒரு நபராக தான் இருக்கார். எதிர்பார்த்த படம். ஆமாம். அது பல காரணங்களால் தவிர்க்கப்பட்டது. ஒரு நாள் அந்த படம் வந்திருந்தால் இன்னும் மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்திருக்கும், நிச்சயமாக வந்திருக்கும். ஏன்னா மக்களுக்கு சில புரிதல் கிடச்சிருக்கும். ஏன்னா இதில் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தவறான டேட்டா கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் பேசி அது மேலே கேஸ் போட்டு நீங்கள் உண்மையை நிரூபிங்கன்னு சொல்லலாம். ஒரு படத்தில் வேணும்னு யாரும் தவறான டேட்டா ஒரு படத்தில் கொடுக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா அத்தனையும் உண்மை. இதை பார்த்துருந்தாங்கன்னா மக்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். இன்னும் ஓட்ஸ் மக்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சரியான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு படத்துக்குள்ளே இருக்குது. அது அவரன்னு சொல்லிக்கல. உண்மை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா நம்ம வச்சு நிறைய ஒரு அரசியல் இருக்குது பின்னாடி. காலகாலமாக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம பிரிவினைப்பட்டு இருக்கோம். நமக்குள்ளே அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் யாரும் நான் யாரும் தெரியாது. நம்ம நிறைய ஒற்றுமையாக தான் இருப்போம். ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை விஷக்கிருமிகள் மீடியாவில் ரீச் பண்ணிடும். அதை ஒரு கமெண்ட்டில் பார்த்து டக்குன்னு உங்களை பார்த்தா நீங்கள் இந்த ஜாதி இந்த மதமா நம்மளாம் ஒரு கண்டென்ட்டை பார்த்து நம்ம இப்படி அடிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுங்கிறாங்க. நிறைய ரூமர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன சொல்ல வராங்க? அதான் நான் பொதுவாக என்ன சொல்ல வராங்கன்னா, சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும். மக்கள் யார் சொல்கிறது அதான் நான் திருவள்ளுவர் ஐயா சொல்லிட்டு போயிருக்கு. இன்றைக்கி வந்து அப்துல் கலாம் ஐயா, அம்பேத்கர் அவர் இருந்தாருனாலும் சரி, பல தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களை நேசிக்கணும். நம்ம வந்து யாருக்கும் எந்த பாதிப்பு பண்ணக்கூடாது. நம்ம வந்து மக்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். மற்ற விஷயங்கள் நம்மளை தவறான விஷயங்கள் கொண்டு சேர்க்குதுன்னா இதை வச்சு நம்ம பிரிவினை ஆகக்கூடாது. இது மதச்சார்பற்ற நாடு. யாரோ சொல்கிறாங்க நம்ம அடிச்சிக்கூடாது. நம்ம எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். அப்படியே தான் இருக்கணும்னு விரும்புகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி பிரிவினை வேணாங்கிறாங்க.